நம்ம இயக்குனர் நெல்சன் திலீப் குமார், அதாவது அவருடைய முதல் படமான கோலமாவு கோகிலா, இரண்டாவது படமான டாக்டர், இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு ஜெயிலர், இந்த 3 அதிரி புதிரி ஹிட் படத்தை கொடுத்தவர். தளபதி விஜய் வச்சு பீஸ்ட் அப்படிங்கிற வசூல் ரீதியான ஹிட் படத்தை கொடுத்தவர். விமர்சன ரீதியாக அந்த படம் மோசமான முறையில் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் இந்த 4 படங்களுக்குமான பொதுவான ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவருடைய படங்கள் பிளாக் ஹியூமர், டார்க் ஹியூமர் வகைராக்களில் தான் அடங்கும். அது இந்த 4 படங்கள்லேயே அது ஒற்றுமையாக பார்க்கலாம். இப்போது என்னதான் நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா டார்க் ஹியூமர் யூஸ் பண்ணாலும் அவருடைய படங்களில் இந்த கேங்ஸ்டர் சமாச்சாரங்கள்லாம் வச்சுருப்பார். குறிப்பாக அவருடைய முதல் படமான கோலமாவு கோகிலாலேயே அப்பாவி குடும்பத்தை சேர்ந்த அப்பாவி இளம்பெண் எப்படி இந்த போதைப் பொருள் மாஃபியிட மாட்டி அவங்களோட சாமர்த்தியம் ப்ளஸ் சாதுரியம் இதை 2 மூலம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கேங்க்கு ஆப்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம நெல்சன் அவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டாரோ இல்லை ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. என்ன அப்படின்னா நமக்கே தெரியும், அதாவது ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஸோ அவருடைய அந்த கொலை வழக்கு இப்போ ஒவ்வொரு திடுக்கிடும் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஒவ்வொரு விசாரணையின் போதும் வெளிவருகின்ற சம்பவங்கள் நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வேதனைக்கு உள்ளாகிட்டு இருக்கு. அவரை சூழ்ந்தவர்களே, அவரை சார்ந்தவர்களே அவரை இப்படி படுகொலை செஞ்சதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் நம்மளை உலுக்கி போடுது. இப்போ இந்நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம இயக்குனர் நெல்சனோட மனைவி மோனிஷாவும் பார்த்திங்கன்னா இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து மீடியாக்களில் பேசப்படுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கொலை சம்பவத்தில் மிக முக்கியமான குற்றவாளியான மொட்டை கிருஷ்ணன் என்பவர் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணிய பிறகு ஆதரவு தந்தவர், அடைக்கலம் தந்தவர் தான் நம்ம நெல்சனின் மனைவி மோனிஷா அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் தெரிய வந்திருக்குதான். அது மட்டும் கிடையாது, மொட்டை கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா பல தடவை மோனிஷா அவர்களுக்கு ஃபோனில் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸ், தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பார்த்திங்கன்னா மோனிஷாவிட்ட விசாரணைக்கு வந்திருக்காங்க. அதே சமயத்தையும் நம்ம நெல்சன்ட்டையும் போலீஸ் அவர்கள் விசாரணை மேற்கொள்வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா திரையுலகத்தையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.